இன்னைக்கு இது ஒரு சிறப்பு பதிவு. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசைனா என்ன, எதுக்காக இந்த மகாலய அமாவாசையில திதியோ பிண்டமோ கொடுக்கறது சிறப்பு, ரெண்டாவது இறந்தவங்களுக்கு வயதாகி இந்த தன்னுடைய யாத்திரையை முடிச்சுட்டு போனவங்களுக்கு எப்போ நம்ம தர்ப்பணமோ அல்லது பிண்டமோ கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், அகால மரணம் அடைந்தவர்களுக்கு எப்போ பிண்டம் கொடுக்கணும் அல்லது திதி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தின இந்த திதி பிண்டங்கள் கொடுக்காதனால என்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறதையும் எல்லாம் கலந்து இதுல ஒரு சிறப்பு பதிவை பார்க்க போறோம். உங்களே மகாலய அமாவாசை அப்படின்னா என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாரும் இப்ப நிறைய பேருக்கு விழிப்புணர்வா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. எதுக்கு சார் நாங்க போய் திதி கொடுக்கணும் பிண்டம் கொடுக்கணும், எங்க குளத்துல அந்த மாதிரி வழக்கம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா திதி கொடுக்கறது அல்லது பிண்டம் கொடுக்கறது அல்லது தர்ப்பணம் பண்றது அப்படின்னு எதுக்காக அந்த இது அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு 6 மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய உலகத்துல ஒரு நாள், ஒரு பகல். அடுத்த 6 மாதம் அவங்களுக்கு ஒரு இரவு. ஆக நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு கூடி ஒரு நாளாதான் நம்ம சாஸ்திரத்துல கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த திதி கொடுக்கறதோ அல்லது தர்ப்பணம் பண்றதோ எதுக்கு அப்படின்னா, நிறைய பேரு நம்ம தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க ரொம்ப தூரத்துல. சரியா தாயையும் தந்தையும் கவனிக்க முடியாம இருக்கலாம். இன்னும் வயதானவங்க நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த முதியோர் இல்லத்திலேயாவது அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குதா அப்படின்னா, இப்ப சமீபத்துல வர டிவி நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அங்கேயே அவங்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. சோ அவங்களுடைய இறுதி காலம் ஒரு சிறப்பா இருக்கிறது இல்லை நிறைய பேர்த்துக்கு. அந்த மாதிரி சமயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு எந்த பெற்றோரும் எந்த சூழ்நிலையும் சாப்பிட கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் அவங்க மன வருத்தத்துல இறந்துட்டாங்க, சாப்பாடு கிடைக்காம இறந்துட்டாங்க, அவங்கள சரியா பராமரிக்க முடியாம போச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்துல அது ஒரு பித்ரு தோஷமா அல்லது மாதுரு தோஷமா வந்து அமர்ந்துடும். அப்ப பித்ரு தோஷம்னா என்ன அப்படின்னா, ஜாதகத்துல 9ஆம் இடத்திலேயோ அல்லது 9ஆம் இடத்து அதிபதி கூடவோ பாதகாதிபதியோ அல்லது மாந்தியோ சேர்ந்து இருந்ததுன்னா அது பித்ரு தோஷம். மாதுரு தோஷம் அப்படின்னா 4ஆம் இடத்துல அல்லது 4ஆம் இடத்து அதிபதியோட பாதகாதிபதி அல்லது மாந்தி இறஞ்சிருந்ததுன்னா மாதுரு தோஷம். இந்த தோஷங்கள் என்ன பண்ணுது முதல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த தோஷங்கள் வந்து ஒரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை அவ்வளவு ஈஸியா நடத்த விடாது. வாழையடி வாழையா ஒரு சில கர்மங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்துட்டு இருக்கும். சிலருக்கு குழந்தை பிறக்கிறதுல தாமதமாகுது, பிறந்தாலும் அந்த குழந்தைகளால இவங்களுக்கு வந்து ஒரு சரியான இவங்களுக்கு ஆதரவு இல்லை, அல்லது அந்த குழந்தைகள் நல்ல முறையில வளர்றது இல்லை, அந்த குழந்தைகளும் சிறப்பு புத்திர தோஷமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு சுபகாரியங்களுக்கும் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும், எளிதில் இவங்க வந்து செய்ய முடியாது. அப்ப அதனால என்னன்னா, வாழக்கூடிய காலத்துலதான் நம்ம பெரியவங்களுக்கு வந்து கவனிக்க முடியல, சாப்பாடு கொடுக்க முடியலன்னா, இந்த திதியிலையாவது ஒவ்வொரு வருஷம் திதி எப்படி கூப்பிடுறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்துட்டு அதுல என்ன திதி இருக்குதோ அதை குறிச்சு வச்சுட்டு அடுத்த வருஷம் அதே திதி வர்ற அன்னைக்கு அவங்களுக்கு போய் பிண்டம் கொடுக்கறதுக்கு பேரு திதி. தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது தர்ப்பணம். இன்னும் ஒரு சிலருக்கு வாழையடி வாழையா ஒரே மாதிரி கர்மா தொடர்ந்து வரும். அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, திலஹோமம் பண்ணணுங்கிறாங்க. திலஹோமம் பண்றது அப்படின்னா, அந்த வம்சத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்றதுக்கு பேரு, அதுக்கு பேர் தான் திலஹோமம். சரி, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க முடியல, மறந்துருச்சு, திதி தெரியல, பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன் மறந்துருச்சு.
என்ன பண்றது அப்படின்னா, இந்த திதி மறந்தவங்க, தேதி மறந்தவங்க, எது மறந்து இருந்தாலும் சரி, அவங்க வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு உணவு கொடுக்கறது தான் இதுக்கு பேரு. அதுதான் தர்ப்பணமோ திதியோ. இந்த மகாலய பட்சத்துல கொடுக்கறதுக்கு விதி விலக்கு இருக்கு. இது ஒரு சிறப்பான இது. இந்த மகாலய பட்சம் இந்த வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அமாவாசை வரைக்கும் இருக்குது. அப்ப அமாவாசையிலேயே எல்லாரும் தர்ப்பணம் பண்ணலாமா, திதி கொடுக்கலாமா அப்படின்னா இல்ல. அப்ப அவங்களுக்கு யாரு, வயதாகி தன்னுடைய யாத்திரையை முடிச்சுட்டு போறவங்களுக்கு, நம்மளுடைய வாழ்ந்து முன்னாடியே இருந்த நம்முடைய தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, நமக்கு எத்தனை தலைமுறை ஞாபகத்துல வருதோ அவ்வளவு பேர்த்துக்கும் கொடுக்கறது தான் இந்த அமாவாசையில கொடுக்கக்கூடிய சிறப்பான திதியோ அல்லது தர்ப்பணமோ. ஆனா சில பேர் அப்படி இறக்குறது இல்லை. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அவங்களே இந்த பூமியில வாழ பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு வழியில. அப்ப இந்த மாதிரி ஆழ மரணம் அடைகிறாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த அமாவாசையில கொடுக்கலாமா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பு நாள் இருக்குது. அமாவாசைக்கு முதல் நாள், அதாவது புரட்டாசி 15ஆம் தேதி சஸ்தஹத மாலயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சஸ்தஹத மாலயம் அப்படின்னு, அதாவது இந்த மாதிரி ஆழ மரணம் அடைந்தவர்களுக்கான சிறப்பு நாள். அப்ப அந்த நாள்ல நீங்க வந்து அமாவாசையில செய்யறதை விட அந்த நாள்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால பெற்றோர்களை கவனிக்க முடியாம விட்டிருந்தாலும் பரவாயில்ல, இனி மேலாவது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி முடிஞ்சா மாசம் மாசம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு தர்ப்பணம் பண்ணிடுவாங்க. இல்லையா இந்த மாதிரி வரக்கூடிய மகால அமாவாசையிலையாவது தர்ப்பணமும் பிண்டமும் கொடுங்க. அது நம்மளை வந்து இவ்வளவு காலமா பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்க தூக்கத்தை விழிச்சு எத்தனையோ கஷ்டப்பட்டெல்லாம் நம்மளை இவ்வளவு நல்ல நிலைக்கு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கறதா இதனுடைய அர்த்தம். இருக்கிற காலத்துல கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, இனிமேலாவது தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.